ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். இந்த மாடுலர் கிச்சன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27 மினிட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற அக்ரிலிக் மாடுலர் கிச்சன் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கிச்சன் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இந்த கிச்சனில் 2 கலர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கிச்சன் அக்ரிலிக் மாடுலர் கிச்சன் இது. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா செமி மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட்டாகவே. நான் இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஃபால் சீலிங் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. கிச்சன் மட்டும்தான் நம்ம ஃபால் சீலிங் பண்ணல. 2 பெட்ரூம்ஸ், அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். கிச்சனில் எவ்வளவோ பேசி பார்த்தேன். அவங்க ஃபால் சீலிங் வேணான்ட்டாங்க. ஃபால் சீலிங் இல்லாததுக்கப்புறம் தான் அதோடய ஃபினிஷிங் இப்படி இருக்கும். நான் லைட் போடுறேன். இந்த லைட்டையாவது போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். நான் ஓவராலாக லிவிங் ரூமோட ஏரியா காமிச்சிடுறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு க்ரீன் கலர் கிச்சன் பார்த்துருப்பீங்க. க்ரீன் கலர் கிச்சன் டி நகர் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் இதே கிச்சன் தான் ஒரு டிசைனில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அது ஃபால் சீலிங் பண்ணது. ஃபால் சீலிங் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நான் இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமிச்சிடுறேன். இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம். கீழே பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்ன்றது அதிகமாக பண்ணியிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா கம்மியாக நம்ம பண்ணோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் ஓவராலாக ஒரு வாட்டி வியூ காமிக்கிறேன். டிவி யூனிட், க்ராக்கரி யூனிட், பூஜா யூனிட், டால் யூனிட், இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் பண்ணியிருக்கோம். இதுவே லிவிங் ரூமுக்கு கரெக்டான ஒர்க்கு தான். கீழே பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாக பண்ணியிருப்போம். இப்போ நான் கிச்சனில் ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன். இது டோர். இது பில்டர் கொடுத்தது. நம்ம இந்த டோரில் ஃப்ளஷ் டோரில் எதுவுமே பண்ணலை. பில்டர் கொடுத்தது. பெயிண்டிங் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம். நான் ஃபஸ்ட்டு பேஸ் யூனிட் காமிச்சிடுறேன். பேஸ் யூனிட் அப்படின்னா கீழே நீங்கள் பார்க்குறது பேஸ் யூனிட். பேஸ் யூனிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் யூனிட். அப்பர் யூனிட் அப்பர் யூனிட்னா மேலே இருக்கும். லாஃப்ட் யூனிட்னா மேலே இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் தான். பட் இருந்தாலும் என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா பேஸ் யூனிட்னா என்ன, அப்பர் யூனிட்னா என்ன, லாஃப்ட் யூனிட்னா என்ன அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொல்கிறேன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா நம்ம போட்டது கிடையாது. பில்டர் போட்டு கொடுத்தது. சிங்க் மட்டும்தான் நம்ம இதில் மாற்றிருக்கோம். நான் அந்த சிங்க்கும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் யூனிட் நான் காமிச்சிடுறேன். இந்த பேஸ் யூனிட்டில் 5 டேண்டம்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 டேண்டம்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5. ஒரு சைடு 3 டேண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சைடு 2 டேண்டம்ஸ்ன்றது யூஸ் பண்ணியிருப்போம். நான் இந்த 2 டேண்டம்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் 2 டேண்டம்ஸ். இந்த 2 டேண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன ஹேண்டில் தேவைப்படுமோ அது மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. ஃபுல் டோர் தான் இது. பட் என்னென்னா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணாமல் ஆஃபாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. எட்ஜ் ப்ரொஃபைல் அப்படின்னா இந்த ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்க்ரூ போடுறது. இதுதான் பார்த்திங்கன்னா எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. 2 டேண்டம்ஸ் இது. 2 டேண்டம்ஸ் இந்த சைடு இருக்கும். அது பக்கத்துலேயே 3 டேண்டம்ஸ். அந்த 3 டேண்டமோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டேண்டமோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டேண்டம் இதில் யூஸ் பண்ணியிருப்போம். கீழே பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த டேண்டம் எப்கோ டேண்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்கோ டேண்டம், எப்கோ இன்ச்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 டோர்ஸ். இந்த 2 டோர்ஸ் வந்து 4 சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். 4 சிலிண்டர் அப்படின்னா நார்மலாக 2 சிலிண்டர் வைக்கிற மாதிரியே வந்து ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். 4 சிலிண்டர்னால் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். இந்த செமி மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கடப்பாக்கல் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து கலவையை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கவுண்டர் டாப் குவாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து குவாட்ஸ் மாடுலர் கிச்சன். இது குவாட்ஸ் கவுண்டர் டாப் தான் கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பேக் வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நம்ம இந்த சைடில் வந்து கொடுத்துருக்கோம். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல் அவுட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த க்ரீன் கலர் கிச்சனும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ் ஒரே டைமென்ஷன் தான். அவங்களோட பட்ஜெட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஆயில் புல் அவுட், இந்த ஆயில் புல் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 inches ஆயில் புல் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து எஸ்எஸ் கிரில் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுவே டேண்டம் அந்த மாதிரி வந்து வரும். பட் என்ன இது வந்து கிரில் ஃபுல்லாகவே விசிபிளாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் பாஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்து அண்டர் மவுண்ட் ஆரோ வைக்கிற மாதிரி வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஏன்னா பில்டர் சைடுலாம் வந்து கொடுத்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து இந்த ஃப்ளாட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணதுனால அண்டர் மவுண்ட் ஆர்ஓன்றது வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரீன் கலர் கிச்சனும் அதுக்கும் இதுக்கும் நான் எதுக்காக கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே கிச்சன் தான். அவங்களோட பட்ஜெட் வேறு, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ன்றது வந்து வேறு. யூஸ் பண்ணுற டேண்டம்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற கலர் அக்ரலிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபால் சீலிங் வந்து போடாமல் அதோடய ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். 2 டியூப் லைட் வந்து போட்டிருப்பாங்க. நான் அப்படியே இந்த வியூவில் வந்து காமிக்கிறேன். டூ லைட்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து நம்ம தான் வந்து இதில் வந்து போட்டது. ஒயர் வந்து ஒரு இடத்துல இருக்கும், லைட் வந்து ஃபிட்டிங்ன்றது வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து போடவே கூடாது. பட் என்னென்னா என்ன தான் கிளைண்ட் சொன்னாலும் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து விட சொல்லிட்டாங்க. இந்த சைடு வந்து லைட்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து லைட்டிங் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து எங்கே வந்து ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து லைட்டிங்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வெளிச்சம் வராது அப்படின்னு சொல்லி மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ணது, லைட்டிங்கோட ஃபிட்டிங் வந்து நாங்கள் தான் பண்ணது. பட் என்னென்னா இது வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். யாராவது புதுசாக இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. பேசிக் ஃபால் சீலிங் வந்து போட்டுக்கிட்டு ஒரு 4 லைட்ஸ் அப்படி இல்லைனா ஒரு 2 லைட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சிங்கிள் லைட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபேன் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் சீலிங்கில். அதோட சீலிங்க்கும் இந்த ரூமுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதோட ஃபேன் பாயிண்ட்ன்றது வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபேன்ன்றது வந்து கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான். பட் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சிங்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பில்டர் கொடுத்தது கவுண்டர் டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே வந்து சேஞ்சஸ்லாம் எதுவுமே வந்து பண்ணலை. ஒரு சின்ன சிங்க் வந்து போட்டிருந்தாங்க, அது பெரிய சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிருக்கோம். சின்ன சிங்க் இந்த இடத்துல போட்டிருந்தாங்க, பெரிய சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருப்போம். ஆர்ஓக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவோட டேப். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட பீடிங்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா கிளைண்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண மாட்டோம். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் இது. ஏன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தாலும் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பீடிங் இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணவே மாட்டோம். பட் என்னென்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா நவீன் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க்கெலாம் வந்து பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. இது கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா தண்ணி வந்து அங்கே யூஸ் பண்ணால் இந்த சைடு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நடுவில் வந்து கட்டை கட்டியிருக்கும். கட்டை கட்டியிருக்கோம் அப்படின்னா ஒரு பீடிங்கன்றது வந்து போட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் போடவே கூடாது. அதுக்கு தான் யூட்டிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்க் இங்கே வந்து நீங்கள் சிங்க் வந்து மாற்றுறதுக்கு பதிலாக அங்கே சிங்க் வந்து மாற்றிக்கங்க. இதே ஃப்ளாட்டு 6th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் வந்து நாங்கள் டச் பண்ணவே இல்லை. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி சிங்க் தான் அங்கே வந்து போட்டிருக்கோம். அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஐடியாலாம் இருக்குது. நான் ஏதாவது இன்புட்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எதுவுமே வந்து இது வரைக்கும் வேணான்ட்டு சொல்லவே இல்லை. இன்னும் இன்புட்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பட் ஏன்னா பட்ஜெட்டும் அதிகமாகிடுச்சு. லைட்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இந்த பீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வால் டைல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பில்டர் கொடுத்த டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி 2x4 டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதோட டைல்ஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு 4x2 டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4x2 ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸ்பேசர் ஜாயிண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுக்காம பேப்பர் ஜாயிண்ட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கேஸ் பைப் லைன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பைப் லைன்ன்றது வந்து இந்த மாதிரி எல்லா ஃப்ளாட்லேயும் இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் என்னென்னா இதில் ஏதாவது ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். இல்லை வேணாம் இப்படியே வந்து விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து இதில் எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. அது ஃபுல்லாகவே விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸ் ரேக். இந்த ஸ்பைஸ் ரேக்ன்றது வந்து 6 inches வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இன்சைடில் வந்து 6 inches ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அக்ரலிக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதோட ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஒயிட் அக்ரலிக். இந்த ஒயிட் அக்ரலிக் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்பைஸ் ரேக்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம். இதோட பாட்டம்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் பேண்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நான் அப்பர் யூனிட்டில் வந்து ஒரு டோராக வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர். இது வந்து எல் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் வந்து இப்படி இருக்கும். இது வந்து தனியாக இருக்கும், இது வந்து தனியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து இப்படி தான் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி எள்ளு மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம், இது செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து டோர்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பன் ஆகாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 2 doors. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 doors. இந்த 2 doors வந்து இப்படி ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இருக்கும். அதுலேயே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ன்றது வந்து இருக்கும். ஏன்னா நம்ம அதில் எதுவுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல. அது வந்து ஆர்ஓக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அப்படியே வந்து நம்ம எதுவுமே வந்து டச் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக் வருதுன்னா க்ளீனாக வந்து தெரியும் எதையாவது பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா. அதுக்காக வந்து அப்படியே டம்மி போட்டு வச்சுருக்கோம். இந்த சைடில் வந்து ஒரு 2 doors. இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரே கலர் வந்து தெரியும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கலர் வந்து அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 2 colors வந்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டுக்கோங்க. 4 லைட்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுங்க. இந்த சைடு வந்து அப்பர் யூனிட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து அவன் ஓடிஜி வைக்கிற மாதிரி வந்து ஒரு யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டரோட யூனிட் இது. நீங்கள் அந்த க்ரீன் கலர் கிச்சன் இதுவும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டோர் பண்ணுறது வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா அவன் ஓடிஜி வைக்கிற மாதிரி. பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து அது ரெக்குவயர்மெண்ட் இல்லை. அதனால் வந்து இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டோர் வந்து போட சொல்லிட்டாங்க. இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ப்ரொஃபைல் எல்லாமே டோருக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் இங்கேருந்து காமிக்கிறேன். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரொஜெக்டே வெளியில் வரும்.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கிட்டே வரும். இப்படி பிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு டோருக்கு வந்து ஒரு சைஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டோருக்கு வந்து ஒரு ஹேண்டில் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கும். நீங்கள் அதுவே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்குன்றது வந்து இருக்கும். பட் என்னென்னா பட்ஜெட்டும் கூட அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிகமாகிடும். அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டரோட யூனிட். அதுக்கப்புறம் வந்து சிம்னி வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து தனியாக வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். இதோட பேக்ரவுண்டில் வந்து எந்த மாதிரி வால்ஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்னியை வந்து கம்ப்ளீட்டாக எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளைவுட் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது நிறைய ரிஸ்க்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். வாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் யார் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு பேஸ் பண்ணி தான் இருக்கும். சில பேருங்க வந்து வெளி வெண்டர் வந்து வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துட்டு தனியாக வந்து ஹேங் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஒர்க் வந்து கண்டினியூட்டி இருக்கும்போது கார்பெண்டர் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து கார்பெண்டர் வச்சு பண்ண சொல்லுங்கள். ஹெவியாக வந்து பேக்ரவுண்டில் வந்து கொடுக்க சொல்லுங்கள். நார்மலாக வந்து கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்விசிபிள் கிரில் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போட்டிருப்போம். உங்களுக்கு அந்த சைடு வந்து அப்பார்ட்மெண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கோட பால்கனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கும். இந்த இன்விசிபிள் கிரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சிம்னி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். அதனால் இன்விசிபிள் கிரில்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ஃபுல் வியூன்றது வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே தெரியும். இது வந்து 18 ஃப்ளோர்னால உங்களுக்கு வந்து வியூன்றது வந்து நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா ஹெவியாக வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சிம்னி வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ளைவுட் வந்து போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வந்து போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோட வியூன்றது வந்து ஃபுல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹாப் சிம்னின்றது வந்து நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம். பட் என்ன இது செமி மாடலர் கிச்சன்னால் இதில் எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாப் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான். இன்னொன்று என்னென்னா நம்ம இதில் வந்து ரெனோவேஷன்ன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணல. செமி மாடலர் கிச்சன் என்னும்போது வெறும் வுட் ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதில். அதுக்கப்புறம் வால் டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நம்ம தான் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங், பெயிண்டிங், வுட் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் சிவில் ஒர்க்குன்றது வந்து பெருசாக எதுவுமே வந்து நம்ம பண்ணல. இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வந்து விண்டோ வருது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஹாப் வந்து தள்ளி வச்சுட்டு ஒரு சைடு வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஒரு சைடு வேணால் நீங்கள் ஓப்பனில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்னால் வந்து பீச்ன்றது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். இது மெயின் டோர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் இருக்கும். இதோட விண்டோ வந்து பார்த்திங்கன்னா பீச் சைடு இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் இது வந்து படூர். அதனால் ஓஎம்ஆர்னால காற்றுன்றது வந்து பயங்கரமாக அடிக்கும். அந்தளவுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான் அது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து யாராவது வந்து இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு யூனிட்ன்றது வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த ஹாப்ன்றது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஹாபும் சிம்னி வந்து தள்ளி போயிடும். ஒரு சைடுன்றது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீதி யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது புதுசாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல வந்து கிளாஸ் இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டட்டி ஆகிடும். ஃபுல்லாகவே நீங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பண்ணும்போது இது வந்து க்ளீன் பண்ணும்போதுனா ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விழுந்துடும். அதனால் இந்த ஐடியா வந்து நான் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்தேன். பட் என்ன வந்து வேணாம் இப்படியே வேணும்ட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ டேமேஜஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த லாஃப்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்கும். இந்த சிம்னியோட டக்ட் பைப்லைனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் போகுது. பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து வரும்போது நீங்கள் பெருசாக ஏதாவது திங்ஸ் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சிம்னியோட டக்ட் பைப்ன்றது வந்து நசுங்கிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏதாவது நீங்கள் ஃப்ளாட்டில் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொண்டு போகாமல் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் போட்டுட்டு அது பேக்ரவுண்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இது ஃப்ரண்ட் எலிவேஷனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃப்ளாட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லாஃப்ட்டுக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பால்கனிக்கு வந்து கொண்டு போயிடுங்க.
ஏன்னா இதோட பால்கனி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃப்ளாட் யார்கிட்டையாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து பால்கனி. இந்த பால்கனி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். ஏன்னா அந்த சிம்னிக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்றது வந்து கிடையாது. அதனால் யாருக்கையாவது இந்த மாதிரி ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சைடு வந்து ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதே தான் க்ரீன் கலர் கிச்சன் அப்படின்னா 6th ஃப்ளோர்லேயும் வந்து பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா எதாக இருந்தாலும் கிளைண்ட்டு வந்து ஒத்துக்குனா தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால் இந்த லாஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் அது. நீங்கள் ஏதாவது பெருசாக திங்ஸ் ஏதாவது வச்சிங்கன்னா அதோட டக்ட்ன்றது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அதில் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஏதாவது பெருசாக திங்ஸ் வச்சு நீங்கள் அழுத்திட்டிங்கனால அந்த இடத்துல பஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த சிம்னி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. பஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கிற வந்து ஒரு ஸ்மூத் ஃபேஸ் வந்து உள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சிம்னியோட வேஸ்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து போகும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக வந்து போகாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரலிக் செமி மாடுலர் கிச்சன் வந்து வெறும் வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து வுட் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதோட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 கிட்ட ஆயிடுச்சு. நான் 5 o'clock கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதோட டார்க்னஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஃபால் சீலிங் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டூ டியூப் லைட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதோட வெளிச்சம்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இப்போன்ட்டு இல்லை, பகலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். தவிர உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் நீங்கள் ஃபால் சீலிங் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டியோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்கும். யூட்டிலிட்டியில் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணலை. அதனால் வந்து காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் எதுவுமே வந்து போடலை. ஏன்னா இந்த சைடு ஒரே சிங்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது பெருசாக வந்து காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வீடியோட லென்த்தும் அதிகமாகிடும். ஏன்னா நம்ம அதில் ஏதாவது ஒர்க் வந்து பண்ணியிருந்தானே காமிக்கிறதுக்கு. அதனால் கம்ப்ளீட் கிச்சன் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில். இந்த மாதிரி எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொஜெக்டை வெளியில் இருக்கும். இதுவே வந்து எனக்கு வந்து வெளியே வந்து ஹேண்டில் வர வேணாம் அப்படின்னா ஜி ப்ரொஃபைல் ஆர் கோலா ப்ரொஃபைல் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அக்ரலிக் ஒயிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இருக்கும். ஒரு 2 கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணாதனால வந்து மேலே வந்து ஒரு டம்மின்றது வந்து போட்டிருப்போம். ஏன்னா ஒரே லெவல் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா போட போகிறோம், அப்படி இல்லைன்னா போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இடிச்சிக்கும். அதனால் வந்து ஃபால் சீலிங் வந்து போடாத வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பீடிங்ன்றது வந்து கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். பீடிங் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லலாம். டம்மி அப்படின்னா அது வந்து டோர்ன்றது வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கு கீழே இருக்கிற 2 டோர் வந்து இந்த ரைட் சைடில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்த மேலே இருக்கிற ஸ்பேஸ்ன்றது வந்து அப்படியே டம்மின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து அது அங்கேயே இருந்துடும். அது ஓப்பன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பேசிக் ஃபால் சீலிங்ன்றது வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஏன்னா நேர்லேருந்து பார்க்கும்போது கன்றாவியாக இருக்கும் இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டம்மி பீசஸ்லாம் வந்து போட தேவை கிடையாது. இது எதுக்காக போடுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறையா வந்து சொல்லியிருப்பேன். மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கோட அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பில்டர் கொடுத்த ஃபால் சீலிங் அவங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மெயினாக வந்து பில்டர் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம பண்ணாலும் கூட சீலிங்ன்றது வந்து அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பிளாஸ்டரிங் வந்து பண்ணும்போது கொஞ்சம் அன்இவனாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm ஒரு 5 mm ஆர் ஒரு 10 mm தான் வந்து கொடுக்கும்போது சீலிங் வந்து அலைன்மெண்ட் இருந்தது அப்படின்னா டோர் வந்து சீலிங்கில் வந்து ஒராசிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 inches உள்ள 3 inches உள்ள 4 inches வந்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுப்போம். ஃபியூச்சரில் வந்து
ஃபால் சீலிங் வந்து பண்ணாத கிளைண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ண போகிறோம். வேறு எதுவுமே வந்து நம்ம மாற்ற போகிறது எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி வால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைட்லாம் மேலே வந்து டச்சாக இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா வால்ன்றது வந்து அலைன்மெண்ட் இருக்கும், அதனால் அந்த சைடும் டம்மி போடுற மாதிரி தான் இருக்கும். டம்மி வந்து போட்டாலும் அந்த டம்மின்றது வந்து ஈஸியாக விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பட் இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வால்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒட்டுக்குண்டுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்காங்க. அப்போ தான் வுட் ஒர்க்ன்றது வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். வுட் ஒர்க்கில் வந்து எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பண்ணலாம். நாங்கள் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டம்மி தான் வந்து போடுவோம். டம்மி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டம்மி. இந்த மாதிரிலாம் வந்து மிஸ்டேக் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டுக்குண்டுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்காங்க. இந்த இடம் மட்டும் கிடையாது, பாத்ரூமாக இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், பூஜை யூனிட்ஸில் இருக்கட்டும், வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.